இன்னைக்கு சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிக்கன் கிரேவி. ஸோ அதுக்காக பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் கட் பண்ணுறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வெங்காயம் உரிக்கும்போது வெட்டும்போது கண் எரிச்சலாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தோல் உரிச்சிட்டு தண்ணியில் 10 நிமிஷம் போட்டு வைங்க. 10 நிமிஷம் இல்லை, ஒரு 2 மினிட்ஸ் போட்டு வைங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள், கண் எரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ஒரு நல்ல டிப்ஸு, ஃபாலோ பண்ணுங்கள். நாங்கள் இப்படி வெட்டி இப்படி போட்டுருவோம். அதுக்கு முன்னாடி தக்காளி, பச்சை மிளகாலாம் வெட்டுவோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வெங்காயம் வெட்டுவோம், கண்ணே எரியாது. ஸோ இது ஒரு நல்ல டிப்ஸ், ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் வாஷ் பண்ண போகிறோம். வாஷ் பண்ணிகிட்டு இருக்கோம். எவ்வளோ சிக்கன்? ½ கேஜி சிக்கன். ரேட் எவ்வளோ? 110 ரூபா. எல்லாம் வெட்டியாச்சு. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய். இங்கே சிக்கன் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், இங்கே சிக்கன். ஸோ எல்லாம் ரெடி. எங்ககிட்ட லைட்டர் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எங்ககிட்ட ஜீரகம், கடுகு இல்லை, வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். பச்சை மிளகாய் இந்த மாதிரி நீள் வாக்கில் வெட்டுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். எனக்கு இந்த மாதிரி நீள் வாக்கில் வெட்டினா தான் ரொம்ப பிடிக்கும். உப்பு போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உப்பு போட்டால் தான் வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கும். அதனால் நாங்கள் முன்னாடி உப்பு போட்டுருவோம். ரிஷப் குட்டி எழுந்திரிச்சிட்டான். இப்போ வெங்காயம், தக்காளி போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி போட்டாச்சு. ஸோ நல்லா ஃப்ரை பண்ணுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இப்போ என்ன வெட்ட போகிறீங்க? சிக்கன் மசாலா எல்லாமே போட போகிறீங்களா? எப்படி? நடுவில் வெயில் அடிக்குது பாருங்கள். எல்லா சிக்கன் மசாலாவே போட்டாச்சு. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம். போட்டுட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா அதோட வாசம் போகிற வரைக்கும், பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். இருங்க, பேஸ்ட்டும் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா வதக்க போகிறோம். நடுவுலே வெயில் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தயிர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ கடையில் வாங்கின 10 ரூபா பேக்கெட் தயிர், ஃபுல்லாக தயிர் பேக்கெட் ஃபுல்லாக தயிர் போட்டாச்சு. இப்போ நல்லா வதக்கிட்டு இருக்காங்க, ஃப்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இன்னைக்கு சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், குக் பண்ணலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் ஆட் பண்ண போகிறோம்.
எவ்வளோ 110? அப்போனா 1 கிலோ 240 ரூபா. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். நீங்கள் கொஞ்சம் கிரேவி போட்டாலும் நிறையா சாப்பாடு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணியிருப்பீங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி பண்ணால் தான் பிடிக்கும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றாமல் அப்படியே சுக்கா ஃப்ரை. ஸோ சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ரிஷப் வந்து தூங்கிட்டு இருந்தானா கொஞ்ச நேரம். நாங்கள் வீடியோ எடுக்கிறத பார்த்து ஏந்திரிச்சிட்டான். தம்பி ரிஷப் குட்டி, தண்ணி வண்டி வந்திருக்கு. இது வந்து மினரல் வாட்டர், ஒரு குடம் 12 ரூபா. ஸோ ரிஷப் அப்பா தான் போக போகிறாங்க. ஒரு குடம் 12 ரூபா ஃப்ரெண்ட்ஸ், குடிக்கிற தண்ணி. முதல்ல 10 ரூபா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2 ரூபா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நடுவில் அந்த மாதிரி சின்ன சின்ன கல் ஏன் போட்டிருக்காங்கன்னு தெரியல. முதல்லாம் போடல, இப்போ தான் போட்டிருக்காங்க, ஏன்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஊரில் வந்து குடிக்கிற தண்ணி எவ்வளோ ரூபா? 12 ரூபா ஹையா இல்லை ஒர்த்தான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து குடிக்கிற தண்ணி வந்து வாங்கி தான் குடிக்கணும் இங்கேயும். பட்டு குளிக்கிறது, சமைக்கிறது, துணி துவைக்கிறது அதெல்லாம் வீட்டில் இங்கேயே வரும் தண்ணி. ஸோ இங்கே வந்து அவ்வளோக்கா கஷ்டம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், ரிஷப் வந்து குக்கர் கூட விளையாண்டுட்டு இருக்கான். குக்கர்னால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். குக்கர்னால் அதுவும் இந்த விசில் இருக்குல்ல, அது வந்து இப்படி பண்ணி விளையாடுவான். ஒரே சேட்டை. ஸோ ரிஷப் பாப்பா வராங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப் பண்ணியாச்சு. ரெடி ஆயிடுச்சு ஃபுல்லாக. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி லன்ச் மெனு. ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கி ஆஃப்டர்நூன் என்ன சமைச்சிங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானை வந்து ஆலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நெக்ஸ்ட்டு வ்ளாகில் வந்து மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். மிஸ் யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.